ஹாய் நண்பா, இப்போ நம்ம இருக்கிறது நம்மளோட பாட்டியோட ஹோம் கார்டனில் தான். முதல்ல நம்ம பாட்டி வீட்டுக்கு முன்னாடி என்னென்ன அலங்கார செடிகளில் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சது மணி பிளான்ட்டு, அப்புறம் வெத்தலை செடி தான். மீதி எல்லாம் என்னென்ன செடின்னு எனக்கு தெரியாது, ஆனால் அழகாக இருக்குதுன்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த செடியெல்லாம் கொடியில் ஏற்றி விட்ருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல்லாக முன்னாடி வீட்டுக்கு ஃபுல்லாகவே எல்லாம் கொடியாட்ட தொங்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம மாடிக்கு போய் பார்க்கலாம் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு. வந்தோடனே வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு முருங்கை மரம் நல்ல கொழுன்னு தழைஞ்சிருக்குது. அந்த முருங்கை மரத்துலேயே நிறைய அவரைக்காய் செடியெல்லாம் ஏற்றி விட்ருக்காங்க. அதில் அவரைக்காய் பிஞ்சும் இருக்குது, நல்ல ஒரு காய்களும் நிறையா இருக்குது, கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருக்கேன். முருங்கை மரமும் அதுக்கு தகுந்த மாதிரி பூக்களும் பிஞ்சுகளும் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா குட்டை ரகமான அவரைக்காய் செடியும் நிறைய வச்சுருக்காங்க. அப்புறம் கொய்யா செடியும் நிறையா வச்சுருக்காங்க. பாவக்காய் செடி, அதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடின்னு சொல்லி இந்த பின்னாடி கொஞ்சோண்டு இடத்துலேயே நிறையா வச்சுருக்காங்க. அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி போயிட்டிங்கன்னா சாமந்தி பூ நிறையாவே இருக்குது. வீட்டுக்கு முன்னாடி ஒரு சென்ட்டு தான். அந்த ஒரு சென்ட்டில் அழகாக நிறையா பூச்செடிகளில் வச்சுருக்காங்க. இந்த பூ வந்து பன்னீர் ரோஸ் நண்பா, எப்படி பூத்து குலுங்கி இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இந்த இடத்துல நிறையா காய்கறிகள் பல வகைகள்னு சொல்லி நிறையா வச்சுருக்காங்க. பப்பாளி மரம், அப்புறம் வெண்டைக்காய் செடி, அப்புறம் செம்பருத்தி செடி, அப்புறம் காராமணி, அதாவது தட்டைப்பயிறு. இந்த ஏரியாவில் வழியில் போகிறவங்களே பிச்சுட்டு போயிடுவாங்க பூக்கள்லாம். அதனால நான் பிச்சுட்டு போய் காய வச்சு நம்ம அரைப்புக்கு சேர்த்துக்குவோம். இங்கேயும் நம்ம கொடுத்த நொரப்பீக்கங்காய் விதையை போட்டு நிறைய நொரப்பீக்கங்காயும் காய்ச்சிருக்கு. அதே நொரப்பீக்கங்காயில் பாவக்காயும் போட்டிருந்தாங்க. நீளமான பாவக்காய் தான், அதுவும் நிறைய பிஞ்சு விட்ருக்குது. அப்புறம் இது ஸ்னேக் பிளான்ட்னு சொல்லுவாங்க, பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கோம். கொய்யா மரம், தேன் வாழை, சிவப்பண்டகன்னு சொல்லி இருக்குதுப்பா.